எடுத்து வீசினேன். மூக்கரப்பிள்ளையார் 3 தடவாகவும் அன்னமன் மாமிசம் 16 கூறாக பள்ளச்சேரி பாவட்ட முறையில் வெளுகுபடி வைத்திருக்கிறேன். இந்த வடதேசம் பாவட்ட முறையில் வெளுகுபடி அன்னமன் மாமிசத்துக்கு 16 கூறாக வைத்திருக்கிறேன். அன்னமன் மாமிசத்தை எறும்பு காக்கை கழுவதை தீண்டாமலை காப்புகளை கட்டி வைத்துவிட்டு இந்த பாவியை தண்ணியில் வரும்போது தமிழோசை கேட்டேனே. என்னுடைய நெல்லிவளநாடு கோட்டைக்கு நேராக ஒத்தைப்பற சத்தம் காதிலே விழுந்தது. அம்மா, என்னுடைய நெல்லிவளநாடு கோட்டைக்கு தான் என்ன ஆபத்தோ, அல்லது என்னுடைய தம்பி தங்கைக்குத்தான் என்ன ஆபத்தோ? இந்த பாவி செம்புகள் ஆசாரி என்னிடத்து ஒரு மரமரக்களை கொடுத்ததும் அல்லாமல் நான் கொடுத்ததோ 12 ஆள திருவத்துக்கு செய்தது வரக்கால் என்று வாதிகள் பேசி வம்பு கிழித்து இந்த வெள்ளாங்குளத்திற்கு சத்தியம் அழைத்து வந்தாலே பாவி. என்னுடைய பட்டூர் கோட்டைக்கு நேராக ஒத்தைப்பற சத்தம் காதிலே விழுந்தது. அம்மா, என்னுடைய நெல்லிவளநாடு கோட்டிலே என்னம்மா நடந்து விட்டது? அந்த பாவி செம்புகள் ஆசாரி மாமிசத்துக்கு எறும்பு காக்கை கழுவதை தீண்டாமலை காப்புகளை கட்டி வைத்து விட்டு என்னுடைய நாடாகிய நெல்லிவளநாடு கோட்டை நாடி சென்று வர வேண்டும். இந்த பாவி தண்ணியில் வரும்போது தமிழோசை கேட்டேனே. என்னுடைய நெல்லிவளநாடு கோட்டைக்கு நேராக ஒத்தைப்பற சத்தம் காதிலே விழுந்தது. அம்மா, என்னுடைய பட்டரு கோட்டையில் என்ன நடந்து விட்டது? இப்பொழுது அந்த செம்பகல ஆசாரி மாமிசத்துக்கு எறும்பு காக்கை கழுவதை தீண்டாமலை காப்புகளை கட்டி வைத்துவிட்டு என்னுடைய நாடாகிய நெல்லிவளநாடு கோட்டை நாடு சென்று வருகிறேன், போய் வருகிறேன். அந்த செம்பகல ஆசாரி மாமிசத்துக்கு காப்புகளை கட்டி வைக்கிறேன். இப்பொழுது நான் வெட்டிய பின்பு நன்றார் வெட்டிய பின்பு நன்றாய் மீண்டுதான் கோபமாகி மட்டடாங்காத முன்னர் மகிழ்ந்த வெள்ளாங்குளத்து கரையில் துஷ்டமா கரைகள் மேவ துக்கமா காளிக்காக தட்டானே பறி கொடுத்து இப்ப தாழ்வணிந்தது சொல்வே. தாழ்வணிந்தது சொல்வே. மாமிசத்துக்கு எறும்பு காக்கை கழுவதை தீண்டாமலை காப்புகளை கட்டி வைத்து விட்டேனே. இந்த பாவி தண்ணியில் வரும்போது தமிழோசை கேட்டேனே. என்னுடைய நெல்லிவளநாடு கோட்டைக்கு நேராக ஒத்தைப்பற சத்தம் காதில் விழுந்தது. அம்மா, இந்த வெள்ளாங்குளத்து கரைகளை எப்பொழுது கிழக்கு முகமாக அமர்ந்திருக்கக்கூடிய காளிகா தேவி இன்று ஏது காரணமோ வடமுகமாக அமர்ந்திருக்கிறது. இந்த வெள்ளாங்குளத்து கரையில் எனக்கு ஆறுதல் செல்வதற்கு யாருமே கிடையாது. தாயே, என்னுடைய பட்டரு கோட்டில் என்னம்மா நடந்து விட்டது? அம்மா, தாயே காளிகா தேவி, இந்த வெள்ளாங்குளத்து கரையில் எனக்கு ஆறுதல் செல்வதற்கு யாரம்மா இருக்கின்றார்கள்? அம்மா, என் திசை புகழ் பெற்ற ஈஸ்வரி தாய காளி தேவி, புகழ் பெற்ற ஈஸ்வரி தாயே காளி தேவி. அம்மா, தாயே புகழ் பெற்ற ஈஸ்வரி தாயே காளி தேவி. என்ன நடந்தாரோ எல்வள நாட்டிலே துர்க்கை மாதே. என்ன நடந்தாரோ எல்வள நாட்டிலே துர்க்கை மாதே. அம்மா, என்ன நடந்தாரோ எல்வள நாட்டிலே துர்க்கை மாதே. என்ன நடந்தாரோ எல்வள நாட்டிலே துர்க்கை மாதே. அம்மா, தம்பியை விட்டு நான் தங்கையை வேறாக்கி காளி தேவியா. தம்பியை விட்டு தங்கையை வேறாக்கி துர்க்கை மாதே. அம்மா, கரமலரிக்கின்ற காளிகா தேவிக்கு சரணமா. அம்மா, கரமலரிக்கின்ற காளிகா தேவிக்கு சரணமா. ஐயோ, கரமலரிக்கின்ற காளிகா தேவிக்கு சரணமா. கரமலரிக்கின்ற காளிகா தேவிக்கு சரணமா. அம்மா, என்ன
நடந்தாதோ என்பல நாட்டிலே துர்க்கை மாதே என்ன நடந்தாதோ என்பல நாட்டிலே துர்க்கை மாதே ஐயோ தட்டான நோக்கிய சத்தியம் வந்தேனே காளி தேவியா தட்டான நோக்கிய சத்தியம் வந்தேனே காளி தேவி அம்மா தட்டான நோக்கிய சத்தியம் வந்தேனே காளி தேவியா தட்டான நோக்கிய சத்தியம் வரும்போது காளி தேவி அம்மா இந்த பாவி செம்புகள் ஆசாரிக்காக நான் வடதேசமாக வெள்ளாங்குளத்து சத்தி வரும் பொழுது ஆகாத சகனங்கள் ஏற்பட்டதே தாயே அந்த சகனத்தை சொன்ன பொழுது இதெல்லாம் ஒரு சகனமாய் என்று சொன்னானே பாவி என்னுடைய நெல்லிவள நாடு கோட்டிலே நம்ம நடந்து விட்டது இந்த பாவி தண்ணியில் வரும்போது தமிழோசை கேட்டேனே என்னுடைய நெல்லிவள நாடு கோட்டைக்கு நேராக ஒத்தை பரசத்தன் காதிலே விழுந்தது என்னுடைய தம்பி தங்கைக்கு தான் என்ன ஆபத்தோ அல்லது நெல்லிவள நாடு கோட்டைக்கு தான் என்ன ஆபத்தோ அம்மா கோட்டையை விட்டு நான் எட்டி வருகையில் காளி தேவியா கோட்டையை விட்டு நான் எட்டாடி வருகையில் காளி தேவி அம்மா குன்றுகளை பானை கோவில் அறிந்த துர்க்கை மாதே ஐயோ குன்றுகளை பானை கோவில் உணர்ந்தோ துர்க்கை மாதே துர்க்கை மாதே அம்மா அறிஞ்சாலுக சத்தம் கேட்டுச்சே காளி தேவியா அம்மா வல்லாடு காடு முன்னாலே வந்தானே காளி தேவியா காண முன்னாலே தீரானார் காளி தேவி அம்மா தாயே காண முன்னாலே தீரானார் காளி தேவி என்ன குழங்கொண்டு எதிரானில் வந்தானே துர்க்கை மாதே என்ன கொடங்கொண்டு எதிராளி வந்தேனே துர்க்கை மாதே அம்மா மட்டைய நோட்டானு மகிழல் வாய்ந்ததே காளி தேவி வட்டை கட்டான மார்பீடறி வந்தார் காளி தேவி அம்மா இப்படி சகலங்கள் ஏற்பட்டதில்லாமல் காளி தேவியா இத்தனை எதிரங்கள் எதிர்பார்க்கவில்லையே காளி தேவி அப்பா என்னுடைய நெல்லிவள நாடு கோட்டை விட்டு வெள்ளாங்குளத்தூர் சக்தியை அழைத்து வரும்போது இப்படி ஒரு சகலங்கள் ஏற்பட்டது தாயே இந்த சகலத்தை சொன்ன பொழுது என்னுடைய நெல்லிவள நாடு கோட்டையிலே ஒத்தைப்பற சத்தம் காதிலே விழுந்தது அம்மா என்னுடைய பட்டரு கோட்டையிலே நம்ம நடந்து விட்டது அம்மா தங்கமே அன்புக்குரிய பாசத்துக்குரிய சுரேஷ் குடும்பத்தார்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த பொன்னருக்காக 200 செல்வத்தை அன்பு பரிசாக வாரி வழங்கியுள்ளது. அன்பளிப்பாக வாரி வழங்கிய அன்பு நெஞ்சத்திற்கு இந்த பொன்னரசுடைய அருளாலே அரிக்காணி நல்லதங்காவுடைய புகழாலே இந்த மந்தையில் வாழுகின்ற மலையனாட்சியுடைய அருளாலே அந்த குடும்பத்திலே பட்டி பெருகி பால் பாட வங்கி அண்ணனும் தம்பி அரசு கட்டி வாழ்ந்து மாமனும் அச்சனும் அளவோடு வாழ்ந்து அந்த குடும்பத்திலே என்றைக்கு ஒரு எள்ளுக்காம் உள்ள புரியாமல் இடகாத்து வீசாமல் அந்த பொன்னரசுடைய அருளாலே நோய் நொடியின்றி வாழ வேண்டும் வளர வேண்டும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி நன்றி என்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மா தாயே காளியா தேவி இப்படி ஒரு சகனங்கள் ஏற்பட்டது அம்மா. பட்டூர் கோட்டையில் என்னம்மா நடந்து விட்டது அம்மா. இந்த வெள்ளாங்குளத்து கரையில் எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே கிடையாது அம்மா. கள்ள மனதிலே உள்ளதை சொல்லம்மா காளிதே. கள்ள மனதிலே உள்ளதை சொல்லம்மா காளிதேவி. அம்மா
ஊருக்கு போய் வாரு துர்க்கை மாறே உள்ளத சொல்லம்மா ஊருக்கு போய் வாரே துர்க்கை மாறே அம்மா நடந்ததை சொல்லம்மா நாட்டுக்கு போய் வாரு காளி தேவியா நடந்ததை சொல்லம்மா நாட்டுக்கு போய் வாரே காளி தேவி அம்மா என்ன நடந்தாதோ இது விழி நேர்ந்தாதோ காளி தேவியா என்ன காளி தேவி இந்த வெள்ளாங்குளத்தில் எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே கிடையாது தாயே. என்னுடைய பட்டூர் கோட்டைக்கு நேராக ஒத்தைப்பற சத்தம் காதிலே கேட்டேனே. நெல்லிவளநாடு கோட்டைக்குத்தான் என்ன ஆபத்தோ அல்லது என்னுடைய தம்பி தங்கைக்குத்தான் என்ன ஆபத்து வந்து விட்டது தெரியவில்லை. அம்மா தாயே காளியே தேவி பொன்னாண்டவா மெத்தம்மா எங்காத வேந்தன் பொன்னாண்டவா தம்பி பத்தினி உலகத்து பழுதொன்று நேராது தம்பியாருங்க அந்த பத்தினி உள்ளவோது பழுதொன்று நேராது சாமியாரே தம்பி ஒன்றுக்கு அஞ்சாமல் ஊருக்கு போய் வாரு தம்பியாருங்க ஒன்றுக்கு வஞ்சாமல் ஊருக்கு போய் வரா சாமியாரே தம்பி பெரிய கண்டிப்பாக ஐவரு சேர்வீர தம்பியாருங்க அந்த பெரிய கண்டிக்கு மேலே சாமியாரே பொன்னாண்டவா தாயே உன் உத்தமி பக்தின்னு ஒரு சொல்ல வாச நாடாளுமன்ற நாட்டு கலைஞருக்கு வரை உன் நெல்வாடு ஓட்டுக்கு ஏதோ ஆபத்து வரவில்லை சென்று வென்றுவார்கள். அப்படியாகட்டும் தாய், சென்று வருகிறோம் தாயே. இதோ காளிகா தேவி என் உத்தமாபத்தின் ஒரு சொல்ல வாசகம் அருக்காணி நல்லதங்க இருக்கும் பொழுது ஒரு பட்டூர் கோட்டைக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. நீங்கள் ஐவருமே ஆதிபரியக்காண்டுடைய பாதாரத்தை அடைவீர்கள் என்று சொல்லிவிட்டது என் தாய் காளிகா தேவி. இப்பொழுது என்னுடைய நாடாகிய நெல்லிவளநாடு கோட்டையை நாடி சென்று வருகிறேன். என்னுடைய பட்டூர் கோட்டைக்கு என்ன நடந்தது என்று நான் பார்த்து வருகிறேன் அப்பா. என்னுடைய நெல்லிவளநாடு கோட்டைக்கு நான் சென்று வருகிறேன், போய் வருகிறேன் அப்பா. காளிகா தேவி சொல்ல காளிகா தேவி சொல்ல கருத்துடல் கேட்டு ஒன்னர் தானங்கள் ஆடி பூச சங்கரல் தன்னை வேண்டி வாழையோ கழுவி நண்டை வன்பரே மீதிலேறி பாலையூட்டூர நோக்கி பொன்னர் வரிதனை திருப்பினாரே. அம்மா நீ மட்டும் தன்னந்தனிமையாக நெல்லிவளநாடு கோட்டையிலே உருகி உப்பர மேடையில் ஏறி வடமுக பார்த்த வண்ணமாக இரு கண்களை கண்ணீர் தாரதாரையாக ஓடுகிறது. நமது பட்டூர் கோட்டைக்கு என்ன நடந்து விட்டதம்மா? நமது நெல்லிவளநாடு கோட்டையில் என்ன நடந்து விட்டது அம்மா தங்கமே? அந்த பாவி செம்புகள் ஆசாரி என்னிடத்து ஒரு மரக்காலை கொடுத்து வாது தர்க்கங்கள் பேசி வடதேசமாக வெள்ளாங்குளத்தூர் சத்தியம் அழைத்த பிறகு நமது நெல்லிவளநாடு கோட்டையே பாலடைந்த கோட்டை போல் இருக்கக்கூடிய காரணம் என்னம்மா தங்கமே? அம்மா அரியா பீரந்தகமே அபிஷேகோ பத்தினியே ரந்தகாமே அபிஷேக பத்தினியே அம்மா தங்கமே ஹரியாபி ரந்தகாமே அபிஷேக பத்தினியே நமது அத்தாவும் தம்பி எங்கே தங்கையாரே நமது ஆத்தாவு தம்பி எங்க தங்கையாரே அத்தாவும் தம்பி எங்கே தங்கையாரே அம்மா பாரமே முளையடிக்கும் 12 பிளமுடையா
அடிக்கும் 12ஆன பிரமுடைய தங்க வேண்டாம் மேல் உரையடிக்கும் 12ஆன பிரமுடைய வீரவாகு சம்பாளுங்க தங்கையாரே வீரவாகு சாம்பனுங்க தங்கையாரே ஐயோ வீரவாகு சம்பாளுங்க தங்கையாரே வீரவாகு சாம்பனுங்க தங்கையாரே அம்மா பத்திரியோ நீ வளர்த்த 12ஆம் விமசனமே நீ வளர்த்த 12ஆன அம்மா நீ தங்கமே ஐயோ நீ வளர்த்த 12ஆன விமசேன நமது பச்சனாயி குட்டியுங்க தங்கையாரே நமது பச்சலாயி குட்டி எங்க தங்கையாரே பச்சனாயி குட்டியுங்க தங்கையாரே அம்மா இவர்களெல்லாம் எங்க அம்மா தங்கையாரே அவர்களெல்லாம் எங்கையம்மா தங்கையாரே நமது நெல்லிவள நாடு கோட்டில் ஐவருமே ஒன்று கூடி ஆட்சி செய்து வந்தமே அத்தா எங்கே தம்பி எங்கே வையவள சாம்பையன் எங்கே பதைங்கள பால் குடிக்கு நமது பச்சை நாய்க்குட்டி எங்கே அம்மா போனார்கள் நீ மட்டும் தன்னந்தலைவியாக உருகி உப்பரை மேடையில் ஏறி வடமுக பார்த்த வண்ணமாக இரு கண்களை கண்ணீர் தாரதாரையாக ஓடுகிறதே நமது பட்டூர் கோட்டியிலே நமது நெல்லிவள நாடு கோட்டையை பார்த்தாலே பாலனந்த கோட்டைவள் இருக்கக்கூடிய காரணம் என்ன நமது நெல்லிவள நாடு கோட்டிலே நம்ம நடந்து விட்டது அம்மா கண்ணேனா மணிய கருப்பலியா பத்தினிய நாமம் மணிய கற்பலிய பத்தினியே நாமம் மணியே கற்பலிய பத்தினியே அம்மா கண்கலங்கி நிற்பதல்ல தங்கையாரே ஐயோ கண்கலங்கி நிற்பதல்ல தங்கையாரே புத்தியுள்ளோ கண்மணியே நாமமணியே புத்தியுள்ள ரத்தினமே பொன்முகாமி சுந்தரல்ல தங்கையாரே பொன்முகமோ சோத்ததல்ல தங்கையாரே அம்மா தங்கவே ஐயோ பொன்முகமோ சோத்ததல்ல தங்கையாரே அம்மா பொன்முகமே சுந்தரல்ல தங்கையாரே 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 அம்மா வெள்ளாளு தங்கையாரே இளமதியோ மாணிக்கவே லாலர் தங்கையாரே விலமதிய மாணிக்கமே வேந்தல் முகம் சுந்தரல்ல தங்கையாரே வேந்தனோ தோத்ததல்ல தங்கையாரே அம்மா
தங்கமே ஐயோ சொந்ததெல்லாம் தங்கையாரே எங்கையம்மா தங்கையாரே இவர்களெல்லாம் எங்கையம்மா தங்கையாரே எங்கையம்மா தங்கையாரே நமது நெல்லிவளநாடு கோட்டில் ஐவருமே ஒன்று கூடி ஆட்சி செய்து வந்தமே. அத்தா எங்கே, தம்பி எங்கே, வையமலை சாம்புகன் எங்கே, பதுங்கல பால் குடிக்கும் பச்சை நாய்க்குட்டி இங்கே அம்மா. அந்த செம்புகளாசாரி என்னிடத்தில் ஒரு மரமரக்கலை கொடுத்தது விட்டு என்னை வடதேசமாக வெள்ளாகுளத்துக்கு அழைத்து சென்றது மட்டுமல்லாமல் நமது நெல்லிவள நாடு கோட்டியிலே இப்படி ஒரு பாலடைந்த கோட்டை போல் இருக்கக்கூடிய காரணம் என்ன? உன்னை தோல் மீது தொட்டி கட்டி தூட மீது நடவாளக்கியா தொட்டில் கட்டி தூடை மீது நடவாளக்கி தோல் மீது தொட்டி கட்டி தூட மீது நடவாளக்கியா தொட்டில் கட்டி தூடை மீது நடவாளக்கி என் தங்கமே தோல் மீது தொட்டில் கட்டி தூடை மீது நடவாளக்கி துணை நாளிக விட்டது போல் தங்கையாரே ஐயோ துடைகளுக விட்டது போல் தங்கையாரே மார்பிலே தொட்டி ஏற்றி மாடி மீது நடவாளக்கிய தொட்டில் கட்டி மாடி மீது நடவாளக்கி மணி நாளிக விட்டது தங்கையாரே ஐயோ மனிதனுக விட்டரம்மா தங்கையாரே மணி நாளிக விட்டது போல் தங்கையாரே ஐயோ மனிதனுக விட்டது போல் தங்கையாரே மாமாவியான நம்ம தங்கையாரே மாவாவியானேனம்மா தங்கையாரே தங்கமே நமது நெல்லிவள நாடு கோட்டையில் நடந்த விவரத்தை என்னிடத்தில் சொல்ல வேண்டுமே. எதற்காக இப்படி ஒரு மௌனமாயிருக்கிறாய் அம்மா? பட்டொரு கோட்டையில் என்ன நடந்து விட்டது அம்மா தங்கமே? தட்டனுக்கு சத்தியங்கள் போன பிறகு ஐயோ தாழ்வு வந்து பெரிய பெரிய ஐயோ மீனாட்டி காளிபடை மீதமிகை மல்தாரன்று மீதமிகி வந்தாரல்லா வீரவாடி போடி வண்டி சொல்லிதானே வீரவாடி ஓடி வந்து சொன்னாரே அண்ணா அந்த மொழி கேட்டி சின்ன அண்ணரும் பாங்கடை எடுத்தார் அண்ணரு பாடை எடுத்தார் கண்ணர் பாடை நிறுத்தி அத்தவடை புனாரண்ணா அத்தவாடை போனார் அவர் போனதொரு மாளிகைக்கு அத்தன் போர்கள்
கோட்டை நோக்கி படையெடுத்து வந்து விட்டார் என்று வீரமகன் ஓடோடி வந்து சொன்னார். அந்த வார்த்தை கேட்டு சின்ன படையெடுத்தார். அண்ணருடைய படையை நிறுத்த அத்தான் நான் போகிறேன் என்று சென்று நமது அத்தான் போரிடை மடிந்து விட்டார். அண்ணா எந்த ஜம்மத்தில் நீ காணப்பவர் நமக்காக துணையாக இருந்த அத்தாவை இழந்து அண்ணா அத்தான் படித்த பிறகு சின்ன வீரமாக என்ன ஆனார்கள் தெரியுமா? இந்த பாவி சொல்கிறேன் அண்ணா. அண்ணா அத்தான் மாடில் தரன்று அவர் மாடில் தரன்று போரிலே மடிந்து விட்டார்கள். அண்ணா முகத்தை எப்போது காண்பேன் அம்மா? என்னுடைய தம்பி முகத்தை நான் எப்போது காண்பேன் அம்மா? ஐயோ, நமது பட்டொரு கோட்டைக்கு அந்த மேல ஆட்டு காடுவளைகள் எள்ளி வளநாடு கோட்டையிலே பறி எடுத்து வந்து அனைவருமே போர்களத்தை மாண்டு மனித விட்டார் என்று சொல்கிறாயே அம்மா. அம்மா அத்தாவை தோற்று நாம அரமனையில் வாழலாமா? 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 அங்கமே பாதாது அம்மா தங்கையாரே எனக்கோ அங்கமெல்லாம் பகல் அம்மா தங்கையாரே அங்கமெல்லாம் பதறுதம்மா தங்கையாரே. அம்மா மைத்துனாரே தோற்று நாம மாளிகையில் வாழலாமோ? மைத்துனாரை கொன்று நாமோ மாளிகையில் வாழலாமோ? மைத்துனாரே தோற்று நாம மாளிகையில் வாழலாமோ? மைத்துனாரை கொன்று நாமோ மாளிகையில் வாழலாமோ? அங்கமெல்லாம் படருதம்மா தங்கையாரே அங்கமெல்லாம் பதறுதம்மா என்ன நான் செய்வேன்? அம்மா தங்கவே அத்தா தம்பி வீரவாகி சாம்புகள் அத்தனை மேலாட்டு காலிபர்களும் படியெடுத்து இவர்களுமே சென்று போரில் மாண்டு மடிந்து விட்டார் என்று சொல்கிறாயே அம்மா. அந்த மேலாட்டு காலிபர்களை கொஞ்சம் 22 கோலாடு 32 ஐமத்தாங்க நாட்டார்களே நாட்டார்களே பிஞ்சு போல வெட்டி எரிந்து விட்டு அம்மா அத்தாவி வாங்கி அந்தத்தில் வரவேற்று அத்தாவை பைய வாங்கி அப்படி வெட்டி கரு வருத்து வீட்டுக்கு வரேனம்மா அப்படி
கருவருந்து விட்டு இங்கு வரணுமா? தங்கமே, எதற்காக தடுக்கிறாய் அம்மா? அந்த அத்தாவை கொண்டு அகடியாளு வேடுவனை வயிற்றுல கொண்டு மட்டலங்க வேடுவாள் வெள்ளரி பிஞ்சு போல வெட்டி எரிந்து விட்டு நான் மீண்டும் ஓட்டைக்கு வருகிறேன் அம்மா. நீங்களாவது சத்தியத்தை முடித்து விட்டு வந்து இந்த பாவிக்கு துணை இருப்பீர் என்று தாங்கள் எப்ப வருவீர் என்று இந்த உப்பருகி மேட்டிலே ஒரு உயரவாக நின்று தங்கமே, தாங்கள் வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருந்தேனே. நானும் அத்தாவை கொண்ட வேடுபடை சின்னனை கொண்ட வேடுபடை வெட்டி கருவறுத்து வருகிறேன். எனக்கு விடை கொடுத்து அனுப்புவா என்று சொல்கிறேன். இந்த பாவை விட்டு போவதற்கு உனக்கு எப்படி அண்ணா மனம் துணிந்தது? அண்ணா இவராண்டு மாளிகையில் ஒரு இவராண்டு மாளிகையில் ஒரு இவராண்டு மாளிகையில் ஒரு மாட்டுக்கோட்டில் ஐயுருளிமை பிறந்து ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் வாழ்ந்து வந்தார். சிம்பூலம் ஆசாரி மரக்களி கொண்டு வந்து தாங்கள் கரத்தலை கொடுக்கும் பொழுது நான் கண்ட கனவு பிறகு வந்திருக்கு. நான் மரக்களி வாங்க வேண்டாம் இந்த பாவி உன் பாதத்தை தொட்டு கெஞ்சி கேட்டேன்னு அரைமணி நாடி வந்தவனை ஆதரிக்க வேண்டும் ஆதரித்தீர்கள். அந்த பாவிக்காக சத்தியம் சென்றீர்கள். இவர்களுமே போராடி மடிந்து விட்டார்கள். நானும் போர்க்களம் செல்கிறேன் என்று சொல்கிறீர்களே, நீங்களும் சென்று விட்டால் இவன் தங்கை இருக்க போகின்றார்கள். அனைவருமே பட்டு படிகளும் சேர்ந்து விட்டார்கள். அப்படி இருக்கு ஐவராண்ட சீமையில ஒருவன் வட்டி எப்படி இருப்பேன் என்று சொல்கிறாயே தங்கமே. தம்பியை கொண்டு தோறு தகடியான வேடுவானே பெரியனாவது சத்தியத்தை முடித்து மட்டுமே இந்த பாவிக்கு துணை இருப்பேர் என்று நிறுத்தேன். பெரியனும் அத்தாவை கொண்ட வேடுபடி சின்னனை கொண்ட வேடுபடி வெட்டி கருவறுத்து வருகிறேன். அருமணியில் உன் மதனிமார்களை கண்டார்கள். அவருடைய திருப்பாய் என்று சொல்லிவிட்டு பெரியனும் சென்று விட்டார். இந்த பாவி மட்டும் நெல்லுமாட்டுக்கோட்டில் இருந்து என்ன பிரயோஜனம்? சின்னன் அத்த பிள்ளை வீரபாகவரெல்லாம் எந்த இடத்துதான் போரளி படைக்கிறார்கள் தெரியவில்லையே. அரமணி இருக்கும் மதனி மாறியாத வரலை தன்னமானுடைய பட்டுப்படுகளத்தை தேடிச் செல்ல வேண்டும். சென்று அழைத்து வருகிறேன். மதன் அழைத்து வருகிறேன். கந்திகை மீதிலேறி கதிர்வனம் போன பின்பு பிழ்ந்தான் போன நெல்பில் வர காணேன் என்று எந்தளை விதியதன்றி எண்ணிய புலம்பி மாது அண்ணாமார் வீரனை அழைத்தவர் கேதி சொல்வேன். அழைத்தவர் கேதி சொல்வேன். அண்ணாமார் தேவிகளா, சீக்கிரம் அருங்களும் அரமணி விட்டு நாங்கெல்லாம் வர முடியாது. என்ன சொல்ல போறேன் ஏடி எல்மதி எட்டடை வீரி பாடிக்கு அல்லது என்ன சொல்ல போறாரி எல்மதாரி நாளால் எந்த வீதி பாடியோ அன்னமா தேவி அம்மா பெரிய தேவி மரே நாட்டினாங்காலே என்னுடைய பேசாதீரி போகமே எல்மதி பெரிய எல்லாரும்
நாரே நாத்தினாரே என்னோட செல்வ தீரி போகுது அண்ணன் தேவி அண்ணமார் தேவிகளா ஏம்மா வர முடியாது இழுத்து டாப்பாவை போடு கதவை. தாங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எனது அண்ணன்மார்கள் அனைவருமே படையெடுத்து சென்று போரொளி படிந்து விட்டார்கள். அவருடைய பட்ட படுகளத்தை தேடி செல்ல வேண்டும். நீங்கள் இருவராவது பெண்ணுக்கு பெண் துணையாய் நாத்தினாரே நீங்கள் போக துணிவாங்க அண்ணன் தேவி பெண்ணுக்கு பெண் துணையாய் நாத்தினாரே அண்ணமார் பட்ட காலம் போவதற்கு நாத்தினாரே நீங்கள் படுகாலமே போவார்கள் அண்ணல் போ அண்ணனை கட்டி நாங்க என்ன சொகத்தா ஆச்சாமா போய். என்னம்மா சொல்கிறீர்கள்? அனைவர்களுமே பறிகொடுத்து நின்று கொண்டு கொண்டேன். வாழ்ந்த வரலாற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களம்மா. கணவன்மார்கள் இறந்து கிடக்கிறார்கள், வரமாட்டேன் என்று சொல்கிறீர்களம்மா. முடியாது முடியாது. மோசம் செய்யாதி அண்ணமார் தேவி மோசம் பண்ணாதே மோசம் செய்யாதே அண்ணார் தேவி மோசம் செய்யாதே. அம்மா நாசைக்கல் மணி அடக்கி திரிவே பூசவன நாடானை கோதை மற்பெண்களை மோசம் செய்யாதே அண்ணார் தேவி மோசம் செய்யாதே. அம்மா பட்டைகளும் தேடி படுகளும் போவதற்கு பட்டுகருத்துமே படுகாலம் அம்மா பட்டைகளும் தேடி படுகளும் போவதற்கு பட்டுகருத்துமே படுகாலம் போவதற்கு குட்ட துணை எனக்கு உகந்து நீ மாறீரே மோசம் செய்யாதே அனுமதி தேவி மோசம் பண்ணாதே எல்லாம் மோசம் செய்யாது வர முடியாது வர முடியாது. அரமணி சென்று அலங்காரம் செய்து கொண்டு வருகிறேன் என்று சென்றவர்கள் 4 கதவுளையும் தாழ்த்தணி போட்டு விட்டு வரமாட்டேன் என்று சொல்கிறீர்களம்மா. இந்நாத்திதன் சொல்ல கேட்டு 4 முன் சீப்பு கொண்டு நேர்த்தியாய் வாங்கல் என்று நிமிஷமாய் போனி தேவி சந்தன கரமடைத்து தாழ்த்தணி பூட்டினானே பூட்டினேனே அன்னையை மனைதனி போய் போகும் தாயோடி அகவிட்டு வாங்கடம்மா வெகு நேரம் மாற்றி அம்மா கேளாயோ செய்தியல் நீ கெம்பீரம் பேசாதே கிளிமொழி தன்னை சாண்டால் சுகமிடுவாங்க தலை மாறி எனக்கு துணை வந்தால் உனக்கு சுகமுடு வைகுண்ட சோழையோ மெய் வரும் தாராய் தடங்குடி வாங்கலம்மா படுகளம் போ அரமணி சென்று 4 கதவுளையும் தாழ்த்தணி போட்டுவிட்டு ஒருபோதும் வர முடியாது. அப்படி ஒரு அண்ணன்மார்களை தேடிச் செல்வதாக இருந்தால் எங்கள் இருள் இந்த அரக்கு மாளிகையில் தீயின் தெல்லுமாவை தெரித்துவிட்டு எங்கள் அங்கத்தை பொறுக்கி கங்கையில் கரைத்துவிட்டு செய்ய வேண்டிய ஈமச்சடங்களை செய்து முடித்துவிட்டு தேடிச் செல்வாய் என்று சொல்கிறார்கள். அந்த ஈசனிட்ட விதியை யாரால் மாற்ற முடியும்? அப்படியே செய்துவிட்டு இந்த பாவை தேடிச் செல்கிறேன் அம்மா. நங்கையும் சொன்ன வார்த்தை நாட்டின் அதவை கேட்டு மங்கையும் மனமுணர்ந்து வகிழ்ந்தால் வீழ்ந்து நின்றாய். சங்கரன் தன்னை நோக்கி சகிக்கவே எழுந்து தங்கை ஏம்பிய மணிகள் எல்லாம் பிடித்து தன் மணிகள் மேக நல்ல பிடித்து தன் மணிகள் மேக பிடித்து தன் மணிகள் மேக துடித்து தன் மன்னன் தன்னை தோற்றிரும் செய்த போது எரிதனல் அணிந்த பின்பு மாண்டன ரங்கமெல்லாம் நான் மாங்குயில் வற்றினேனே வரமாட்டேன் என்று சொன்ன காரணத்திற்காக அரக்கு திருமாளிகை வாழ்த்தாத்த மண்டம் யானை எட்டும் சாப்பிடி மடித்து மீது சாம்பலாகிவிட்டது.
எனது அண்ணன்மார்கள் செய்ய வேண்டிய ஏமச்சடைகளை இந்த பாவி செய்து முடித்துவிட்டு அண்ணன்மாருடைய பட்ட படுகளத்தை தேடி செல்கிறேன். இந்த பாவி தேடி செல்கிறேன்மா. அம்மா என்ன சொல்ல போரில் தேவி ஈசன் இட்ட விதி படிக்காக என்ன சொல்ல போற தேவி எந்த ஈசன் விதி படிக்காமி. அம்மா பொட்டு உடல் நீளம் மாறு நீங்கள் பட்டும் அடைந்தீரேன் தேவி. நீங்கள் பட்டுப்பாடு இளஞ்சேவி. அம்மா கொக்குக்கு மீனரை கோழி உங்களை எக்கச்சிறை கொடுத்தேனே. நீங்கள் பட்டுப்பாடு இளஞ்சேவி. அம்மா அங்க எடுத்தீர்கள் நாடு கங்கையில் வீட்டளிதானே. பாவி ஆதாரம் ஒன்று தீர்த்தோ அங்கு மாதவரி எரித்தாளிவே. அம்மா நல்ல திங்காரல்லி நீங்கள் சொல்லி வராத பெருமாளே. நீங்கள் சொல்லி வர அம்மா நல்ல திங்காரல்லி நீங்கள் சொல்லி வராத பெருமாளே. அண்ணமாதே விளங்கத்தி பொறுக்கி கங்கையில் கரைத்துவிட செய்ய வேண்டிய ஏமற்றங்கள் அனைத்துமே செய்து முடித்துவிட்டேன். அண்ணமாருடைய கானகத்துக்கு வேண்டிய பொருளை எல்லாம் அடியில் கட்டிக்கொண்டு ஐயர் இவரளித்த பெண்ணுக்கு பெண் துணையாக மாரியம்மனை கரகமாக செய்து அண்ணமாருடைய பட்டப்படுகளத்தை தேடிச் செல்ல வேண்டும். மாரணி மதுரை மாறி வானுலை மேற்றி நன்னை ஸ்தானங்கள் நாடி ஊசி சங்கரன் தன்னை வேண்டி பாடுவை நங்கரித்து பற்பல பணிகள் பூண்டி கானகம் போக வேண்டி நான் கரகமும் செய்கின்றேனே செய்கின்றன. நல்ல கரகமும் கிராம்புசுக்கும் கலந்துதான் புலிகள் வெள்ளம் திரவு வணக்கம் செய்து சில்லாண்டவர்க்கு என் புறவியும் தாகந்தீர போகவே வேணும் என்று பத்தினி நல்லதங்கால் நான் கரகமும் பற்றினேனே. தெய்வமே, இந்த வெள்ளி மாட்டுக்கோட்டையில் தாயார் தாவரவன் ஆட்சிக்கும் தகப்பனார் கொண்டு எனக்கு நாங்கள் மூவர்கள் பிறந்த எங்களுக்கு துணையாக அத்தபிள்ளையத்தான் வெற்றி வருகொட்டு வீரபாகசன் பிறந்த வெள்ளி மாட்டுக்கோட்டில் சிறுஞ்சிரிப்போடு வாழ்ந்து வந்தோம். சதிகார செம்பல் சூழ்ச்சினால் அனைவருமே பணியெடுத்து சென்று போரடி படித்து விட்டார்கள். அவரை தேடி வர வேண்டும் என்பதற்காக மதனிமார்கள் அவர்களைத்தேன் அவர்கள் வர முடியாது என்று சொன்ன காரணத்திற்காக அவர்கள் இருளை மறக்கு மாளிகையில் தீயந்தெல்லமாவை எரித்துவிட்டு அவள் அங்கத்தை பொறுக்கி கங்கையில் கரைத்துவிட்டு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கள் அனைத்துமே செய்து முடித்துவிட்டு பெண்ணுக்கு பெண் துணையாக மாரியம்மனை கரகமாக செய்து அண்ணமாருடைய பட்டப்படுகளத்தை தேடி செல்ல வேண்டும். மந்திரங்களித்த மகாமணியம் அந்த உத்தம ஆபத்தினை ஒரு செல்வாசம் அருக்காணி நல்லதுங்கும் பெரியண்ணன் சின்னண்ணன் அத்தபிள்ளை வையமலை சாம்புகள் அனைவரும் இணைந்து நாங்கள் அழைக்கும் ஜத்திக்கு பெண்கள் கருவில் எடுத்து இந்த கரகத்தை எடுத்துக் கொடுத்தால் அண்ணமாருடைய பட்டப்படுகளத்தை தேடி செல்வது தங்கை காத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது தெய்வ நம்பிக்கையுள்ளவர்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் நல்ல கழிவறை பெற வேண்டும். பள்ளியில் முதல் மாணவனாக முதல் மாணவியாக தேர வேண்டும். படித்து பல ஆண்டுகள் வேலைகளுக்கு அந்தரை வேலை கிடைக்க வேண்டும். திருமணமாக அந்தரை திருமணம் முடித்து பல ஆண்டுகள் குழந்தை செல்வம் தரி அது குடும்பத்திலே தீராத கஷ்டங்களாக தரி எந்த காரியத்தை வணங்க செல்கிறது நிச்சயமாக 3 நாளும் 3 மாதத்தில் அந்த காரியங்களால் நிறைவேறும் என்பது புராணம் சொல்கின்றது. அதாவது இன்றும் வீரப்பொருளே படுகளத்தில் 7ஆம் திருநாள் அன்றைக்கு கோணாடு குடும்பங்கள் கூடுகிறார் என்றால் இந்த கரக தீர்த்தமோட உடம்பில் ஒரு சொட்டு விழுகாதா, நமது கிரகங்கள் எல்லாம் விலகாதா என்பதற்காகத்தான் இன்றும் வீரப்பொருள்களே படுகளத்தில் 7ஆம் திருநாள் அன்றைக்கு இந்த கரக தீர்த்தத்திற்காக கோடாடு குடும்பங்கள் கூடுகிறார்கள். அதை போல் நீங்களும் கரகத்தை தொட்டால் கிரகங்கள் எல்லாம் விடுதலையாகி அனைத்து செல்வங்களை பெற்று நலமோடு வாழ்வு என்பதை கேட்டுக்கொண்டு நாங்கள் அழைக்கும் தத்திக்கு பெண்கள் கல்வி கொடுத்து இந்த கரகத்தை எடுத்து கொடுத்தால் அண்ணமாருடைய பட்டப்படுகளத்தை தேடி தங்கை காத்துக் கொண்டிருக்கிறோம். தெளிப்பு அழைக்கிறோம் தாயே. இந்த தூங்குறவங்களெல்லாம் எழுப்பிடுங்க ஒரு 5 நிமிஷம். அப்படியே தூங்குறவங்கள கொஞ்சம் நேரம் எழுப்பிடுங்க. சாமி அழைக்க போறோம். ஒரு 5 நிமிஷம் அப்புறம் படுத்து தூங்கலாம். சாமி அழைக்க போறோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் எந்திரிச்சு உட்காரு. சாமியார் வந்து தங்காயிட்டு இந்த கரகத்தை எடுத்து கொடுக்கணும். படுகளை முடிச்சுன்னா எழுப்ப முடியாது. அதனால சொல்றேன் ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சு உட்காரு. அப்புறம் எழுப்பிடு. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எழுப்பிடு. அட எழுப்பிடுங்கம்மா, விடிஞ்சிருச்சு. விடிஞ்சு போச்சு. அப்புறம் படுத்து தூங்கலாம். ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சு உட்கார சொல்லுங்க. அங்கனையெல்லாம் படுத்துருக்குறாங்க பாரு. எழுப்பிடுங்க. எழுப்பிடு விடிஞ்சு போச்சு. தாயே வர வேண்டும் அம்மா. நல்வாடித்துக் கொண்டு அந்த ஊரில் எல்லாம் கட்டி காக்கிற தெய்வம் இந்த மலையனாட்சி அம்மனும் ஆதிவரியக்கால் சக்தியில் கன்னிமார்கள் மந்திரங்களை தமகாமணியும் ஓடோடி வந்து அருள் கொடுத்த அந்த ஆதிவரியக்கால்
பத்தினி தங்கை மோடோடு அருள் கொடுத்த இந்த கரகத்தை எடுத்த தங்கை என்னுடைய கையில் கொடுக்க வேண்டும் அம்மா. வர வேண்டும் தாயே, ஓடோடி வர வேண்டும் தாயே தாயே, வர வேண்டும் அம்மா. சந்திரனா தங்கிடது நங்க ஊரம் தாயே, தாமதித்த பொய்கை கரை தங்கிடது நங்கபுரா தாயே, தங்கிடது வீரபுரு உனக்கு இருந்த பரந்தடியாம் தாயே, எழுந்திருச்ச வீரமாலை பரந்தடியா தாயே, எந்திரிச்ச வீரபுரு அம்மா வீரமாலை காடி விட்டி தாயே ஓடிவாமா தாயே, வீரமாலை காடி விட்டு தாயே, எழுந்தடி ஓடிவாமா எங்கனரா. மலையனாச்சி அம்மனுமே தாயே, எழுந்தோடி வாருவம்மா எந்த தாயி. மலையனாச்சி அம்மனுமே நீதா எழுந்தோடி ஓடிவாமா எங்கனரா. வருத்தி அழைக்கிறமே தாயே, பத்தினியே ஓடிவாமா வருத்தி அழைக்கிறமே தாயே, எழுந்தோடி ஓடிவாமா எங்கனரா. அம்மா பத்தாக பத்தினியே தாயே, பழுதுவட உத்தமியே பத்திரியே தாயே, பழுதுவட உத்தமியே அம்மா உத்தாமா பத்தினியே தாயே, ஒரு சொல்லி வாசகமே உத்தமி பத்திரியே தாயே, ஒரு சொல்லி வாசகமே அம்மா வெள்ளி கிழமையிலே நீதான் சொல்லி பிறந்த தெய்வம் வெள்ளி கிழமையிலே தாயே, சொல்லி பிறந்தவளே ஓடிவாமா. வெள்ளி கிழமையிலே தாயே, சொல்லி பிறந்த தெய்வம் வெள்ளி கிழமையிலே தாயே, சொல்லி பிறந்தவளே ஓடிவாமா. கம்பளத்தார் எல்லையிலே நீதான் கட்டுப்பட்ட தெய்வம் அம்மா கம்பளத்து எல்லையிலே நீதான் கட்டுப்பட்டு ஓடிவாமா இத்தரரா. கம்பளத்தார் எல்லையிலே நீதான் கட்டுப்பட்ட தெய்வம் அம்மா கம்பளத்து எல்லையிலே தாயே, கட்டுப்பட்டு வந்த தெய்வம் ஓடிவாமா. சத்தியலி கண்ணிகளே தாயே, எழுந்தோடி வாருமம்மா ஒத்தினி கண்ணிகளே நீதான் எழுந்தோடி ஓடிவாமா இத்தரரா. ஹரி பெரிய காலே நீதான் ஆடி வர வேணுமம்மா ஆதி பெரிய கட்டி நீதான் எழுந்தோடி ஓடிவாமா இத்தரரா. தாயே தயவு செய்து கைகளை கட்டாமல் நமது மந்தையில் அமர்ந்திருக்கக்கூடிய மலையனாச்சியுடைய தெய்வத்தை காணுவதற்காக இந்த உத்தமாபத்தின் ஒரு சொல்ல வாசகம் அருக்கானில் எழுதங்கா பத்தினி கரகமாக செய்து அன்னமார்களை தேடி வீரமலக்காட்டில் ஐவனத்திலே அண்ணா என்று அழுது வரும் சத்தமாகப்பட்டது. இந்த கரகத்தை ஏந்தும் பொழுது இந்த அருள் சக்தியோடு வந்து இந்த உத்தமாபத்தின் ஒரு சொல்ல வாசகம் அருக்கானின் நல்லதங்கவுடைய கரகத்தை எடுத்து கொடுக்க வேண்டும். தாயே, நமது மந்தையில் அமர்ந்திருக்கக்கூடிய மலையனாச்சி முன்னு அருளாகப்பட்டதும் இந்த பொன்னர் சங்கர அத்தாபல்ல வீரவாக ஆதிபரியக்கா சத்தியோலு கன்னிமாரோட அருளாகப்பட்டு துள்ளி எழுந்து ஓடி வந்து இந்த பத்தினி தங்காயுடைய கரகத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தாயே, உன்னுடைய நீதி அழியாமல் சொல்லழியாமல் வாக்களியாமல் ஓடு வந்து அருள் சக்தியோடு இந்த கரகத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தாயே, பெண்ணாகப்பட்டவள் இந்த பெண்ணுக்கும் இந்த பத்தினி கரகத்துக்கு எடுத்து கொடுக்க வேண்டும். பெண்கள் அருளாடி வந்து இந்த உத்தமாபத்தின் ஒரு சொல்ல வாசகம் அருக்கானில் நல்லதங்காவுடைய கரகத்தை எடுத்து கொடுக்குமா இந்த மலையாளாச்சி நீதான் எழுந்தோடி வருமம்மா கல்லாம உம்மனது உன்னானது தாய கரையலையா இந்த நேரம் குப்புடுற சத்தமல்ல கோவிலுக்கு எட்டலையா அழைக்கிற சத்தமல்ல எரியவளே தாய வந்தரங்க வேண்டுமம்மா என்னாம சோதனையா ஆடி ஓடிவாமா குப்புடுற சத்தமல்ல தாய எட்டலையா அழைக்கிற சத்தமல்ல தாயாலயம் கேட்கலையா சத்தமாரி தாயே
சோதனையோ கேட்கலையோ என்னாமா சோதனையா நீ விளையாடி ஓடிவாமா ஓடிவாமா என்னாம சோதனையோ ஜெயலையோ தாயே எழுந்தோடி வாருவாமா வாருவாமா சிவக்கலையா சிவக்கலையா உனக்கு முன்கோவா அகலையா அகலையா சிவக்கலையோ சிவக்கலையோ தாயே முன்கோவா அகலையோ அகலையோ சிவக்கலையா சிவக்கலையா உனக்கு கடுகோவா அகலையா அகலையா சிவக்கலையோ சிவக்கலையோ உனக்கு கடுகோவா அகலையோ அகலையோ ஓடி வர வேணுமாமா வேணுமாமா அங்காரம் கொண்டதே கொண்டாதைவா ஆடி வர வேணுமாமா வேணுமாமா அங்காரம் கொண்டதேவா கொண்டாதைவா அறிய அறிய வேணும் அந்தரங்க வேணுமாமா வேணுமாமா சிவக்கலையா சிவக்கலையோ அகலையோ அகலையோ உப்புரித சத்தமெல்லாம் கோவிலுக்கு எட்டலையா அழைக்கிற சத்தமெல்லாம் ஆலயம் கேட்கலையா பிள்ளையதால் எடுத்து விளையாடி ஓடிவாமா 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 தாயே ஓடிவாமா 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 தாயே ஓடிவாமா உங்கார வந்தவரை ஓடிவாமா ஓடிவாமா தாயே ஓடிவாமா அங்கார கொண்டதை ஓடிவாமா வந்து வாழ்பவளே வாழ்பவளே அயலாச்சி ஓடிவாமா ஓடிவாமா அறிய வேண்டுமாமா வேண்டுமாமா பிள்ளையதால் எடுத்து விளையாடி ஓடிவாமா ஓடிவாமா உங்கள் சிவக்கலையா ஆகலையோ ஓடி வர வேணுமாமா வேணுமாமா ஆடிவாமா தாயா ஆடிவாமா அங்கார வந்தவளே ஓடிவாமா ஆடிவாமா தாயே ஓடிவாமா 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 தாயா ஆடிவாமா அங்கார வந்தது ஓடிவாமா ஆடிவாமா தாயே ஓடிவாமா அங்கார கொண்டதை ஓடிவாமா வந்த தெய்வம் கரகத்தை எடுத்து கொடுக்கணுமல்ல வாசாமி, வாசாமி. வாசாமி போடு குலவை எல்லாரும் போடுங்கம்மா போடு தெய்வம் போடும்போது எல்லாம் போடுங்க குலவு சத்தம் போடுங்க குலவு சத்தம் போடுங்கம்மா வா அந்த தெய்வத்தை தெய்வம்னு வாசாமி வந்த கரகத்தை எடுத்து கொடு வாசாமி வாசாமி ஆதாயே எழுதாய் எடுத்தாங்க எடுசாமி எடுசாமி நீதி அழியக்கூடாது எடு எல்லாரும் கை தட்டுங்க ஜோரா கை தட்டுங்க புடி 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 அம்மாவா புடி எந்திரிச்சு வாங்கம்மா எந்திரிச்சு யாரா இருந்தாலும் எந்திரிச்சு வாங்கம்மா என்னம்மா இப்ப இருக்கீங்க ஐயோ தூக்குமா மாமரமும் பேராரியே சின்னண்ணா தெரியல
விழுங்கியது, தவளையை நாகனால் விழுங்கியது. அதில் நான் பிறந்தேன். பிறக்கின்ற பொழுது இருவரும் விட்டேன். அப்போ தந்தை இருவு கேட்டேன், தாயே நான் ஏதாவது ஒரு மறுபடி கேட்டேன். அப்போ தந்தை இருவு தெரிவித்தார்கள், தாயை விழக்கா அழுக சத்தம், உலக சத்தம், கோழி சத்தம் இல்லாத இடத்தில் அனுபவம் புரிந்தால் ஏதாவது ஒரு தெரிவித்தார்கள். சுற்றி பார்த்தேன், எங்கு இடம் கிடைக்கவில்லை. இந்த நாகமலை தோகமலை 4 வீரமலை வீரமலை தவம் செய்ய போகின்றேன். தவம் செய்ய நடந்தாலே பெரிய கண்டி தவம் செய்ய நடந்தாலே பெரிய கண்டி தவசைய நடந்தாரே தவம் செய்ய நடந்தால தாய பெரியக்கா தவசைய நடந்தாரே தாயே பெரியக்கா தவம் செய்ய நடந்தால தாய பெரியக்கா தாயே பெரியக்கா வீரமலை நோக்கி வேண்டி தவம் செய்ய வேண்டி தவம் செய்ய வீரமலை நோக்கி முத்துமானி மேடையலகாம் உன் கோபுரவாசல் முன்னருக்கு கருடகம்பமா. முத்துமானி மேடையாலாக நல்ல கோபுர வாசல் முன்னணிக்கு கரடகம்பாமா. தத்து வெறிய கண்டியம்மாவே சப்பமாகாதேவா தல்பனீதி பூஜை செய்கின்றேன். சத்து வேறு கண்டியம்மானு நான் தாண்டிருந்து வந்து பூஜை செய்தேனே. இந்த வேலை வருகவே என்று ராமா ராமா என் கூட எதிர்க்க வேண்டுமே. அப்படி இந்த வேலை வருக வேணுமே, ராமா ராமா என் கூட எதிர்க்க வேணுமே. சர்வகடி கம்பத்தன்னையே சப்பமாகாதேவா அர்த்தமும் தன்னடத்துமே. நான் வீரமாலை கண்ணத்தேவியே சப்பமாகாதேவா வேண்டியவ தன்னடத்துமே. வீரமாலை கண்டு கட்டிமே வேண்டி செய்து விட்டமே. சம்போ மகளவா ஓ மகாதேவா. ஹலோ வீரமலை என்று வீட்டில் கத்தனே பிரம்மதேவா இடுகையில் பாருங்களே ஐயோ பட்டவனை தங்க பரமன் வீரித்தான் புதனா அண்ணா. கண்ணுமார்களே, இந்த வீரமல் ஐவன் தவம் இருக்கின்றது. யாரோ ஒரு பெண்ணானவள் அண்ணா என்று அழகு புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அண்ணவள் யாருன்னு பார்த்து வாருங்கள். கிட்ட நெருங்கி பார்த்தா முடியல. அப்படின்றால் அந்த வீரமலைக்கு 3 நாளைக்கு முன்ன விருந்த வீர முகாமணி அழைத்து வா. சரி. ஏய் மாமணி அப்படியாகட்டும்.